சேனல்ல இன்னைக்கு சூப்பரான சிம்பிளான பீச்ல கிடைக்கக்கூடிய ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். பீச்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுல கிடைக்கிற ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதோட மசாலா ரொம்ப ரொம்ப சிம்பிள் அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணாம இருப்போமா? ஸோ அந்த மசாலா அந்த ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம் நான் 3 எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், அதனால நான் 3 கவுண்ட் எடுத்திருக்கேன். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய், அதையும் நான் இது கூட எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த 3 ஐட்டம் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இதை நல்லா ஃபைனாக பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு ஃபைனாக அந்த கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு மசாலா ரெடி பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வெறும் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெறும் மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு கூட குறைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்பூனோ ஸ்பேச்சுலாவோ வச்சு மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம கையால் மிக்ஸ் பண்ணுறப்ப தான் ஒன்றோட ஒன்று எல்லா மசாலா ஒன்றா சேர்ந்து கரெக்டாக இருக்கும். ஸோ கையால் நம்ம இதை மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தண்ணி இதில் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து ரொம்ப தண்ணியாக நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா இது வந்து மீனில் வந்து ஒட்டாது. அதனால் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அந்த ஃபிஷ்ஷில் வந்து நம்மளுக்கு மசாலா ஒட்டுறதுக்கு. அடுத்து நான் இது கூட கொஞ்சமாக அரிசி மாவு சேர்க்குறேன். எதுக்காக அப்படின்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறப்ப அந்த மசாலா மீனை விட்டு பிரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக அரிசி மாவு நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப அரிசி மாவு சேர்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி அடை மாதிரி ஆகிடும் மசாலா. ஸோ அதனால் லைட்டாக நம்ம வந்து அந்த மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணாலும் சரி, ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் சரி, இது போல் லைட்டாக அரிசி மாவு கலந்துட்டீங்க அப்படின்னா மீன்லேருந்து நம்மளுக்கு மசாலா பிரியாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட சூப்பரான சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அடுத்தது இந்த மசாலாவை நம்ம மீனில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த மீனில் ஒட்டி வருது அப்படிங்கிறது. நான் இன்றைக்கி திலப்பியா ஃபிஷ் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கு காஸ்கோலேயே இந்த மாதிரி திலப்பியா ஃபுல் ஃபிஷ்ஷாக கிடைக்கிது. அதை வாங்கி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்தியன் ஸ்டைலில் ஃபிஷ் கட் பண்ணிக்கலாம். ஒரு சில ஃபிஷ்ஷஸ் வஞ்சரம், விரா மீன், அது போல் மீனுக்கெலாம் வந்து நான் லைட்டாக புளிப்பு சுவை மசாலாவில் தேவைப்படும். ஸோ அந்த டயத்தில் நீங்கள் லைம் ஜூஸோ இல்லைன்னா புளி தண்ணியோ ஆட் பண்ணிக்கிட்டீங்க இந்த மசாலா கூட அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பட் திலப்பியாவுக்கு இந்த மசாலாவே போதுமான அளவு கரெக்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக ஃபிஷ்ஷுக்கு நம்ம வந்து கேர்டு ஆட் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் ஸ்கின்னுக்கு பெட்டராக இருக்கும். பார்த்திங்களா நம்மளோட மசாலா எல்லாமே ஃபிஷ்ஷில் நல்லா அப்ளை ஆகி எப்படி கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம அப்படியே ஓப்பனாக ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிடலாம். அப்போ தான் மசாலா வந்து நல்லா ஃபிஷ்குள்ளே சார்ந்து கரெக்டாக இருக்கும். அப்படியே 1/2 அன் ஹவர் வெளியிலே இருக்கட்டும். 1/2 அன் ஹவர் கழித்து நான் ஒரு தோசை பேனை வந்து அடுப்பில் ஹீட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டாலே போதும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் இதுக்கு யூஸ் பண்ணாலே போதும். ஏன்னா நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன், டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. ஸோ எண்ணெய் சூடானோன்னு நம்ம வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல ஃபிஷ் ஃப்ரை, அதை 1 by 1 நம்ம வந்து அந்த கல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறப்ப பொதுவாகவே ஹீட்டை வந்து மீடியமுக்கும் கம்மியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் கரெக்டாக ஃபிஷ் வந்து உள்ளே வெந்து வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெளியில் மட்டும் கரைஞ்சிரும், உள்ள மசாலா வேகாமல் இருக்கும். ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம வந்து அரிசி மாவு மசாலாவில் ஆட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. டீப் ஃப்ரைக்கு மட்டும் அரிசி மாவு ஆட் பண்ணால் போதும். ஏன்னா வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறப்ப ஒன் சைடு நல்லா ஃபிஷ் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்த சைடு திருப்பி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மசாலா வந்து ஃபிஷ்லேருந்து உதிராது. இதுவே நம்ம சரியாக வேகாமல் உடனே திருப்பணும் அப்படின்னா தான் மசாலா வந்து ஃபிஷ்லேருந்து உதிர்ந்துடும். ஸோ ஒன் சைடு நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம திருப்பணும் அப்படின்னா மசாலா ஃபிஷ் ஃப்ரைலேருந்து உதிராது. இதுவே நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து அவசியம் இல்லை. இது போல் ஃபிஷ்ஷு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தோசைக்கல்லேருந்து ஃபிஷ்ஷை எடுத்துடலாம். பாருங்கள் தோசைக்கல்லில் மிச்சம் பாருங்கள், எதுவுமே மசாலா பெருசாக இல்லவே இல்லை. எல்லா மசாலாமே ஃபிஷ்ஷில் அப்படியே இருக்குது, உதிரவும் இல்லை. இது போல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எல்லா மசாலாவுமே அப்படியே பீச் ஸ்டைலில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை.
இப்படி ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரைக்கு சாதமும் குழம்பும் இல்லாமல் எப்படி? ஸோ சுட சுட சாதத்தை தட்டில் போட்டு நல்லா மாங்காய் போட்ட மீன் குழம்பு அதையும் அழகாக அந்த சாதத்து மேலே ஊற்றி அப்படியே நம்ம செஞ்ச இந்த ஃபிஷ் ஃப்ரையை அப்படியே 1 by 1 பிளேட்டில் அடுக்கி அந்த மீன் குழம்பை நல்லா சாதத்தோடு நல்லா கலந்து அப்படியே நம்ம அந்த ஃபிஷ் ஃப்ரையும் உடச்சி சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபிஷ் குழம்பு வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபிஷ் ஃப்ரை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்து அதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த குயிக்கான வேர்ல்டில் சிம்பிளான சூப்பரான டேஸ்டியான ரெசிபீஸ் நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. சுவையான உணவை சுலபமாக செய்ய நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.